வணக்கம். பணத்தை சம்பாதிக்கிறோம், ஆனா அதை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? முதலீடுங்கிற வார்த்தையை கேட்டாலே கொஞ்சம் மலைப்பா இருக்கா? கவலையே வேண்டாம். முதலீட்டை ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்க போற ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கு. முதலீடுனா அது பெரிய பணக்காரங்களுக்கானது, அது ரொம்ப சிக்கலானது, நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த எண்ணத்தை மாத்துறதுக்கு தான் இந்த முழு விளக்கமும். முதலீடு உங்களுக்கும் தான். இந்த முதலீட்டு உலகத்தோட எல்லா குழப்பங்களுக்கும் நடுவுல ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு வழி இருக்கு. அதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நாம எல்லாரும் சுருக்கமா சொல்ற மாதிரி எஸ்ஐபி. ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா எஸ்ஐபிங்கிறது மாசம் ஒரு சின்ன தொகையை நீங்க செலக்ட் பண்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றது தான். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு தடவை செட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். இந்த உதாரணம் எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. பேங்க்ல போடுற ஆர்டி, அதாவது தொடர் வைப்பு தொகை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ்ஐபியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா இங்க உங்க பணம் சும்மா இருக்காது. அது பங்குச்சந்தையோட வளர்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்காக உழைச்சு வளர ஆரம்பிக்கும். முதலீடு பண்ணணும்னா பெரிய பணம் வேணுங்கிறதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. எஸ்ஐபியோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான். மாசம் வெறும் 500 ரூபாயிலிருந்து கூட நீங்க உங்க முதலீட்டு பயணத்தை ஆரம்பிக்க முடியும். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். வெறும் 500 ரூபாய் தான். சரி, இப்போ எஸ்ஐபியோட முதல் சூப்பர் பவரை பத்தி பார்க்கலாம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட் மூவ் மாதிரி உங்களுக்காகவே வேலை செய்யும். மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு பார்த்து வாங்குறது விற்கிறதெல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்க்கே உங்க கஷ்டம். ஆனா ஒரு எஸ்ஐபி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டென்ஷனே கிடையாது. மார்க்கெட் மேல போனாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, உங்க முதலீடு பாட்டுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த டேபிள கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க NAVன்னு இருக்கு இல்லையா? அதுதான் ஒரு யூனிட்டோட விலை. நீங்க மாசம் 500 ரூபாய் முதலீடு பண்றீங்க. ஜனவரியில விலை 10 ரூபாயா இருக்கும்போது உங்களுக்கு 50 யூனிட் கிடைக்குது. ஆனா பிப்ரவரியில பாருங்க, விலை 8 ரூபாயா குறைஞ்சிருச்சு. அப்போ அதே 500 ரூபாய்க்கு உங்களுக்கு 62.5 யூனிட் கிடைக்குது. அதாவது விலை கம்மியாகும் போது அதிக யூனிட் வாங்குறீங்க. சூப்பர் இல்ல? இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? மார்க்கெட்டோட சராசரி விலை 10 ரூபா. ஆனா நீங்க ஒரு யூனிட் வாங்கின சராசரி விலை வெறும் 9 ரூபாய் 73 காசு தான். அதாவது நீங்க கம்மி விலைக்கு அதிக யூனிட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இதுதான் இந்த ரூபா மதிப்பு சராசரியோட மேஜிக். மார்க்கெட் இறங்குறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா மாறுது பாத்தீங்களா? இப்போ நாம முதலீட்டோட 8வது அதிசயம்னு சொல்லப்படுற கூட்டு வட்டியோட சக்தியை பத்தி பார்க்க போறோம். இதுதான் உங்க சின்ன சின்ன முதலீட்டை காலப்போக்குல ஒரு பெரிய தொகையா மாத்த போற மந்திரம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க அசலுக்கு வட்டி வரும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வட்டிக்கும் சேர்ந்து வட்டி வரும். இப்படியே வட்டி மேல வட்டி சேர்ந்து ஒரு சின்ன பனிக்கட்டி உருண்டு உருண்டு பெரிய பனிமலையா ஆகுற மாதிரி உங்க பணம் வளர்ந்துகிட்டே போகும். இந்த உதாரணத்தை பாருங்க. மாசம் 5000 ரூபாய்னு நீங்க 20 வருஷத்துக்கு முதலீடு செஞ்ச மொத்த பணம் 12 லட்சம். இதுதான் உங்க பாக்கெட்ல இருந்து போன பணம். ஆனா அந்த கூட்டு வட்டி மேஜிக் மூலமா நீங்க போட்ட 12 லட்சம் கிட்டத்தட்ட 50 லட்சமா வளர்ந்துருக்கும். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 38 லட்சம் ரூபாய் உங்க பணம் உங்களுக்காகவே சம்பாரிச்சு கொடுத்திருக்கு. இதுதான் நீண்ட கால முதலீட்டோட பவர். இந்த மேற்கோள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூட்டு வட்டிக்கு உங்க பணத்தை வளர்க்கறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். முதலீட்டுல நேரம் தான் உண்மையான ஹீரோ. ஓகே, இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஆரம்பிக்கிறது கஷ்டமா இருக்குமோன்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் கூட இல்ல. அது எவ்வளவு சுலபம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். முதல்ல KYCன்னு சொல்ற ஒரு தடவை பண்ற ப்ராசஸை முடிக்கணும். ரெண்டாவது, க்ரோ மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபண்டை தேர்ந்தெடுத்து மாசம் எவ்வளவு எந்த தேதியில பணம் எடுக்கணும்னு செட் பண்ணணும். கடைசியா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் ஆட்டோமேட்டிக்கா போறதுக்கு ஒரு தடவை பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான். இந்த KYCக்கு பெருசா எதுவும் தேவையில்லை. உங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் ஒரு போட்டோ, இவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே இப்ப ஆன்லைன்லயே சில நிமிஷத்துல முடிச்சிட முடியும். இப்போ முதலீடு பத்தின உங்க பயம், தயக்கம் எல்லாம் ஓரளவுக்கு போயிருக்கும் நம்புறேன். உங்க நிதி சுதந்திரத்துக்கான பயணத்தை ஆரம்பிக்க இதை விட ஒரு சரியான நேரம் இருக்க முடியாது. மாசம் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்கிற இந்த சின்ன அடி நாளைக்கு உங்களை ஒரு பெரிய நிதி சுதந்திரத்தை நோக்கி கூட்டிட்டு போகும். அதனால யோசிக்காம இன்றைக்கே தொடங்குங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இந்த விளக்கம் உங்களுடைய கல்வி மற்றும் புரிதலுக்காக மட்டும்தான். இது ஒரு நிதி ஆலோசனை கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. அதனால எந்த ஒரு முதலீட்டையும் செய்யறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கவனமா படிச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க.